ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் இருந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. தான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் தூக்கி தான் தலைமலை போட்டுக்கிறாரு நம்ம பாண்டியன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காந்திமதி சக்திக்கிட்டேயும் நம்ம முத்துவேல்கிட்டேயும் இங்கே பாருங்கள், ரெண்டு பேருமே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோமதிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீங்கள் நான் தங்கச்சி மேலே பாசம் இருக்குதுன்னு காட்டிட்டீங்கல்ல, இது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம வடிவும் முத்துவும் நம்ம முத்துவேல்கிட்டையும் சக்திவேலுக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம குடும்பம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்த மாதிரியும் இருக்கும், அரசியை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட குமார் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அம்மா, நான் கேட்கணுன்றத விஷயத்த நீயே சொல்லிட்டேம்மா, ரொம்ப சந்தோஷமா. இங்கே பாருங்கப்பா, நான் கேட்குற நீ எல்லாம் தப்பாக நினச்சிக்காதங்க. அரசிக்கு நான் அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். ஆனால் நான் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணோம் என்ன ஜெயிலுக்கு போக விடாம பண்ண அரசி. அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்பா. இந்த ஒரு ஆசையை மட்டும் எனக்காக நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சக்திக்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் கேட்கவும், இதை கேட்டே நம்ம அதாவது முத்துவேலும் சக்திவேலும், இங்கே பாரடா குமார், இது சரியா வருமானாலான்னு தெரியல, ஆனால் இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுங்கன்னு அவங்க நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் யோசிச்சு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பெரியப்பா, நீங்கள் எப்படியாவது அரசியை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பெரியப்பா. அவளுக்கு நான் நல்லா பார்த்துக்கிட்டு நான் செஞ்ச துரோகத்தெல்லாம் நான் அதை பாவம் மன்னிப்பாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டே, இங்கே பாருங்கள், நீங்கள் சரவணன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணீங்க, இப்படியெல்லாம் அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க, இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உட்கார வைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால் உங்கள் மேலே நீங்கள் பழியை தூக்கி போட்டுக்காதீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக சரவணனோட வாழ்க்கை கண்டிப்பாக சீக்கிரத்தில் அவனோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா, உன்னால தான் என்னோட வாழ்க்கையை இப்படியெல்லாம் இருக்குதுமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அம்மாவெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைக்கிற அம்மாவை இப்போதாம்மா பார்க்குறேன். நான் ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுமா இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு, ஆனால் உனக்கு எப்படிம்மா எதுவுமே தெரியாமல் போச்சு? இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஒன்று நினைக்க போய் ஒன்று நடந்துருச்சு, நல்லா சொல்லாதம்மா, இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கணும், உனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கலாமா? இங்கே பாரு, என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு இனிமேலாச்சும் ஏதாச்சும் பண்ணி வச்ச அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன், இன்னும் அவங்கள லேசுப்பட்டலெல்லாம் விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்கள எப்படியாவது உன்னை இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வைப்பண்டி, நீ அதை நான் பார்க்க தான் போகிறேன், நீ கவலைப்படாதடி, நீ கவலைப்படாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் மனசில் ஏற்றுக்காம நீ ஜாலியாக இருடி, உன்னோட அம்மா உன்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, மேலும் மேலும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை அந்த வீட்டில் எப்படிம்மா சந்தோஷமாக நடத்துவாங்க? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு நான் அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? அவங்க எல்லாரையும் என் கூட நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறியாமா? எப்படிம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அந்த வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான். இங்க பாருமா, நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு மட்டும் நினைக்கிறியே, அங்கே போயிட்டு நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறியாமா நீ? அப்படி நினச்சிருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பியா? அவங்களையே அப்படியே விட்டுருந்தா கண்டிப்பாக கொஞ்ச நாளில் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுமா. இப்படியெல்லாம் பண்ணதுனால அவங்க என் மேலே இன்னும் கோவத்தில் என் மேலே இன்னும் வெறுப்பு தாம்மா வரும், ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க, இதுக்கப்புறமும் அவங்கள லேசுப்பட்டல விட சொல்கிறியா? இங்கே பாரு, அவங்கள கண்டிப்பாக நான் லேசுப்பட்டலெல்லாம் விட மாட்டேன், அவங்கள ஒரு வழி பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை நீதாம்மா புதக்கொலியில தள்ளி விடுற, இனிமே என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன், என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலையும் அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட விஷயத்தில் இனிமேல் நீ தலையிடாதம்மா, நான் இங்கே இருக்கிறது தானே உனக்கு பாரமாக இருக்குது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேம்மா, இனிமேல் உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், கவலைப்படாத, உன்னோட வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டுட்டெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காத, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், என்னோட வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு, இங்கே பாருக்கா, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்காதுக்கா, ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சுடர், நீ அப்பா
அப்பா அம்மாவை பேச்சு கேட்டு உன்னோட வாழ்க்கையும் நீ நாசமாக்கிக்காக உன்னோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ, விருப்பம் இருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காத, ஒவ்வொரு நொடியும் நரகமா இருக்கும் தெரியுமா அந்த வாழ்க்கை, நீ அம்மா பேச்செல்லாம் கேட்கவே கேட்காத அப்படின்னு சொல்லி நம்ம சுடர்கிட்ட சொல்லுவோம். அக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நீ எங்கக்கா போக போற, இங்க பாரு சுடரு, நான் எங்க போறேன் என்ன பண்றேனெல்லாம் நீ தெரிஞ்சுக்காத, இனிமே உனக்கு அதாவது அம்மாக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டோம் அம்மா, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லவும் மாணிக்கம் இருந்துட்டு இங்க பாருப்பா மயிலு, எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க இனிமே யாருமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க, உங்க மேல நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன், என்னோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே, இனிமே என்னோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்பதான் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே மயிலை பார்த்துட்டு பயங்கர கோவத்துல திரும்ப உள்ள போயிடுறாரு. உள்ள போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க ஆச்சு, எதுக்காகங்க திரும்ப உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெளியே யாரு நின்றுட்டு இருக்கிறதுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி கோவத்துல சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு வெளியே போறாரு. வெளியே போகணும் உடனே நம்ம மயிலை பார்த்துட்டு பயங்கர கோவத்துல, இங்க எதுக்காகடி வந்த, எங்க வீட்டுக்கு பண்ண துரோகம் எல்லாம் பத்தலையா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாவடிச்சுட்டு தான் போலான்னு இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கத்தவும், இதை கத்துறதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது காந்திமதி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல வெளியே ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம சரவணன் சண்டை போட்டுக்கிறதுக்காக பார்த்துட்டு நம்ம சக்தி இருந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஓடி வந்த உடனே நம்ம மயிலை பார்த்துட்டு கோவத்துல, இங்க பாருமா, இந்த குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணதெல்லாம் பத்தாதா, அவங்கள போய் ஜெயில உட்கார வச்சது பத்தாதாமா, எதுக்காகமா திரும்ப வந்திருக்க, இவங்க தலையில எல்லாம் குண்டை தூக்கி போடலானா, ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க ஐயா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னோட அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னோட வாழ்க்கையில என்னோட தலையிலே நானும் மண்ணை மாதிரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நானா எதுவுமே நான் செய்யல, என்னோட அம்மா சொல்லி தான் நான் செஞ்சேன். அம்மா பேச்சை கேட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அம்மா பேச்சை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கையே இந்த மாதிரி மாறிடுச்சு. உங்ககிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. என்னோட வாழ்க்கையே சரி பண்ணணும்னு நினைச்சு என்னோட அம்மா எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுல நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால என்னை மன்னிச்சிருங்க, இனிமே என்னோட அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடி, இந்த மாதிரி நாடகம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதடி, என்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவோன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இங்க பாரு, முன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆளுங்க இல்ல, உன்னோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறியாடி, நீ இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, உங்க கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் மாமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் பொய் சொன்னேன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்க மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், அந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, உங்களுக்காக நான் என்னோட உயிரே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா நீங்க என்னை ஏத்துக்கவே மாட்டீங்களே மாமா, ப்ளீஸ் மாமா என்னை ஏத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு உனக்கு வெக்கமாவே இல்லையா, அசிங்கமா இல்லையா, நீ நீ என்ன ஜென்மத்துக்கு தாண்டி பிறந்த, எனக்கு ஒண்ணுமே புரியலடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, உங்க கூட வாழ்றதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அப்படியெல்லாம் போறதுனால இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இப்போதான் மாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் மாமா, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, இந்த மாதிரி நாடகம் ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடு அப்படின்னு சொல்லவும், நம்ம சக்தி இருந்துட்டு, எங்கள் பாரு சரவணா, நீ பேசினா கொஞ்சம் தப்பாயிடும், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன் இவங்கள, இங்கே பாருமா, உன் மேலே நான் எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு, ஆனா என்னோட தங்கச்சி குடும்பத்துல இருக்கிறவங்கள எல்லாரையும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்க, என்னோட தங்கச்சி உடம்பு சரியில்லாதவ, அவளை போயிட்டு ஜெயில உட்கார வச்சிருக்க, உனக்கெல்லாம் மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை தங்கம் போல தானே பார்த்துக்கிட்டாங்க, அப்படி இருக்கிறவங்க மேல எப்படி இப்படியெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுது, உலகத்துல இல்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்க அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க, மனசாட்சி என்ன ஒண்ணு உங்களுக்கு இருந்திருந்தா அப்படி ஒண்ணு பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, அவங்க காலில் கூட விழுறேன், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் இல்லைனாலாம் சொல்லல, ஆனா என்னோட மனசுல இருக்கிற அன்பையும் மாமா மேல இருக்கிற பாசத்தையும் அவரை பிரிய முடியாம தவிக்கிற தவிப்பையும்
நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் நான் தப்பு பண்ணேன்னு மட்டும் தான் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எனக்குள்ள எவ்ளோ வேதனை பட்டுட்டு இருக்கேன்னு மட்டும் நீங்க நெனச்சு பார்க்க மாட்றீங்களே! அப்படின்னு நெனச்சு ரொம்பவே வேதனைப்பட்டும் அ அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம சரவணன் வந்துட்டு, "இங்க பாருடி, இந்த மாரி அழுது அழுது நாடகம் போட்டுறத நான் எத்தனையோ தடவ பார்த்துட்டேன்டி. நீ மொத தடவ அழுவும்போது என்னோட மனசு எவ்ளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? உன்னை என்னைக்குமே அழுகாம பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. ஆனா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க. ஆனா நீ இதெல்லாம் நடிப்பு தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டியேடி அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடா சரவணா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. யார் யாரோ நின்று வாசல்ல கத்திக்கிட்டு இருக்கவும், "நீ எதுக்காகடா அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு பதில் குடுத்துக்கிட்டு இருக்கணும்? நீ உள்ள வா போலாம்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அதாவது சக்திவேல் கிட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, "அண்ணே, நீங்க எதுக்காகண்ணே இவங்க கிட்ட நாக்கு தொண்ட கத்திக்கிட்டு இருக்கணும்? நம்ம கத்தி நம்ம எனர்ஜிய தாம்மா அண்ணே வேஸ்ட் பண்ணணும். இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்ல. அதனால நீங்க இந்த மாரியெல்லாம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காம, நீங்க ஃபர்ஸ்ட்டு போங்க. அவங்க கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு, அவங்க இங்க இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டும். யார் எங்க இருந்தா என்ன? நமக்கு என்ன? இங்க இருந்து போங்கண்ணே. நீங்க உங்கள கஷ்டப்படுத்திக்காதீங்க" அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா அப்பதான் வராங்க. வந்த உடனே நம்ம மீனாவ பார்த்துட்டு, அதாவது நம்ம மயில் இருந்துட்டு, மீனா, மீனா ப்ளீஸ் மீனா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ மீனா. ஏன் மீனா, என்னை இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் வந்து உங்க வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தேன்? கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. அந்த வீட்ல இருக்கிறவங்களே கோவம் தணிஞ்சா உங்கள வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னனா இல்லையா? ஆனா அத எதுவுமே கேட்காம இப்படி அவசரப்பட்டு உங்க வாழ்க்கைய குழி தோண்டி நீங்களே புதைச்சுக்கிட்டீங்களே! உங்களுக்கே நியாயமா இருக்குதா? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா தோணுதா? ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. அப்படின்னு கேட்கவும், "இங்க பாரு மீனா, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனா என்னோட சூழ்நிலையிலேருந்து நீங்களும் புரிஞ்சு பார்க்கணும்ல. எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுமே எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியல. ஆனா என்னோட அம்மா கேஸ் குடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அவங்க கேஸ் குடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு போலீஸ கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்பதான் எனக்கே தெரியும், எங்க அம்மா என்கிட்ட என்னென்னமோ பேசி, "நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் செத்துருவோம். நீ இப்படி சொல்லலனா" அப்படி இப்படின்னு எங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி ஸ்டேட்மெண்ட்ட குடுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வரும்போதும் என்கிட்ட எத்தனையோ பேசி, "உங்க புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நீ இத பண்ணலன்னா" அப்படி இப்படின்னு என்கிட்ட எதையோ சொல்லி என்ன போலீஸ் கோர்ட்லயும் இந்த மாரி சொல்ல வச்சுட்டாங்க. அதனால என்னால என்னோட சூழ்நிலையில என்னால எதுவுமே பண்ண முடியல மீனா. ப்ளீஸ் மீனா, நீயாவது இந்த வீட்ல என்னை ஏத்துக்க சொல்லு மீனா. உன் கால்ல கூட விழுந்து நான் கேட்கிறேன் மீனா. ப்ளீஸ் மீனா, நான் கெஞ்சி கேட்கிறேன்ல, எனக்காக இத பண்ண மாட்டியா மீனா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், "இங்க பாருங்கக்கா, நீங்க எவ்வளவோ தப்பு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் மறந்துட்டலாம் கூட. ஆனா இப்ப என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நீங்க ஜெயில்ல வச்சுட்டீங்களே! அதுவும் அத்தை எவ்ளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜெயில்ல உடம்பு உடம்பு முடியாம போயிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு, அங்க அங்க இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி இப்படின்னு எவ்ளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி நீங்க அசால்ட்டா மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்க பாருங்க, மனசாட்சி இல்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள மன்னிக்கிறதாவும் மறக்கிறதாவோ யாருக்குமே இங்க எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து போயிடுங்க. உங்கள கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறதுக்குள்ள இங்கருந்து போயிடுங்க. இப்போ நாங்க வெளிய தள்ளணும். நீங்க அத வீடியோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்கணும். அதுக்காக தானே இங்க சண்டைக்கு வந்திருக்கீங்க. அது யாருமே இங்க பண்ண மாட்டாங்க. நீங்களே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும், இத கேட்ட கதிர் இருந்துட்டு, "இங்க பாருங்க, நகை விஷயத்துல நீங்க பொய் சொன்னது யாருக்குமே தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லவும், இத கேட்ட பாண்டியனும் சரி, நம்ம கோமதியும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் கதிர், என்னடா சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க 80 பவுன் நகை போடுறேன்னு தானே சொன்னாங்க. ஆனா இவங்க போட்டது 7 பவுன் நகை மட்டும் தான்மா. மீதி எல்லாமே கவரிங். அது கவரிங்கா நகையான்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருந்திருக்கோம்மா. நம்மள எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்கம்மா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "இங்க பாருடி, ஒவ்வொரு விஷயத்துலயும் இந்த மாரி எங்கள ஏமாத்திக்கிட்டே இருந்தா நாங்க என்னடி பண்ணுவோம்? உன்னை வீட்டை விட்டு தானடி அனுப்புவோம். உன்னை என்னைக்காச்சும் கொடுமைப்படுத்தியிருக்கோமா? நீ தாண்டி என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களையும் என்னோட பையனையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்துக்க. சொல்லப்போனா நாங்க தாண்டி போய் கேஸ் கொடுத்துருக்கணும். இப்படியே நியாயமே இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் கேஸ் கொடுத்துருக்கீங்களேடி, மனசாட்சி இருக்குதாடி? அதுவும் அரசு என்னடி பண்ணா, ராஜி என்னடி பண்ணா? உன்னை உன்னை சொந்த அக்காவை தாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. சொந்த அண்ணியா தாண்டி நினைச்சா. இப்படியாப்பட்டவங்கள
ஜெயிலுக்கு வர வச்சுட்டியேடி, உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்டி. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடி. நான் கோவப்படுறதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னா உனக்கே நல்லது அப்படின்னு சொல்லவும், கோமதி நீ அமைதியா இரு, இவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாண்ணே, நீங்க எதுலையும் இதுல தலையிடாதீங்கண்ணே. உங்களுக்கு என்னால ஏதாவது பிரச்சனை வந்தா அது என்னால தாங்க முடியாதுண்ணே. கோமதி, உனக்கு பிரச்சனை வந்தா அது என்னால தாங்க முடியாது. இத்தனை வருஷமா உன்னை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த நினைச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதனால நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இதை கேட்ட கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கா, ஆனா நீ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட நம்ம மீனா அதாவது மீனாவோ நம்ம கோமதியும் சரி, இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாளைக்கே சால்வ் ஆகும், நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க அத்தை. இவங்க தான் தப்பு பண்ணாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், தப்பு பண்ணாதவங்க எதுக்கு நம்ம இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அதனால நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படவே தேவையில்ல, நீங்க சந்தோஷமா இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், உங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த வீட்டில் என்னை சேர்த்துலாம் கூட பரவாயில்ல, என்னை மன்னிச்சுட்டு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க, இனிமே நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், யார் கண்ணிலையும் படவே மாட்டேன், நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரு, இந்த மாதிரி நடிப்பு நாடகம்லாம் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. நம்ம மயிலும் வேற வழியே தெரியாம அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கோவில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறமா என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அது முத்துவேலும் சக்திவேலும் கோமதி கிட்ட வந்து, இங்க பாரு கோமதி, நீ கவலைப்படாத, இனிமே உன்னோட பையனோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, உன்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, அண்ணன், என்னோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு, அவன் இப்போ ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டானே, அப்படி ஒருத்தனுக்கு இப்படி ஒருத்தி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளன்னு ஒவ்வொரு நாளும் கொடுமையையும் வேதனையையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தக்கான என்னோட பையன் அது எதுவுமே வெளியே சொல்லல பாத்தீங்களா, என்னோட பையன் எங்களோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தன்னை தானே கஷ்டப்படுத்தி இவ்வளோ தூரம் வந்திருக்கான். அவன் கஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு தான் அன்னைக்கு எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட உண்மையை சொன்னான்னு தெரியுமா, அவனை பார்த்து இருந்தீங்கன்னா என்னோட உயிரே நின்றுச்சுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, நீ கவலையே படாத, உன்னோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ எல்லா விதத்துலேயும் நானும் விசாரிச்சு இன்னொரு டைம் நீங்களும் விசாரிச்சு உங்கள் பக்கத்தில் இருந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். கண்டிப்பாக உன்னோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் பையன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவன் நல்லா இருப்பான், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அது யாரு நம்ம பழனி வராரு. வந்த உடனே நம்ம பழனியை பார்த்துட்டு, இங்கே பாரு கோமதி, பழனி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நான் தான் அங்கே கடை வச்சு கொடுத்தனே தவிர உங்ககிட்ட இருந்து பழனியை எப்படியாவது பிரித்து ஆகணும்னு நானும் சக்தியும் நினச்சதுனால தான் இதை பண்ணோம், இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நீ அவனை தப்பாக நினச்சிக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனியை பார்த்து, பழனி என்னை மன்னிச்சிடுறா, அக்கா தெரியாமல் உங்ககிட்ட ஏதோ பேசிட்டேன்டா, அதுவும் வாயில வந்ததெல்லாம் பேசி உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன்டா, அதனால நீ என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லவும், அக்கா நீ கோவத்துல பேசினன்னு எனக்கு தெரியும்க்கா, கோவத்துல பேசினத வார்த்தையெல்லாம் மனசுல வச்சுக்க முடியுமா சொல்லுங்க, நீ என்னோட அக்காக்கா, நீ என்ன வேணாலும் கேட்கலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, ஏன்க்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ எதுவுமே மனசுல வச்சுக்காதுக்கா, நான் எதுவும் மனசுலலாம் வச்சுக்கல, நீ என் கூட பேசாம இருந்தது மட்டும்தான்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உன் கூட பேசாமையோ நம்ம மாப்பிள்ளைங்க கூட பேசாமையோ என்னால் இருக்கவே முடியல தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா பழனி, உன்னை இவ்வளோ படுத்தினதுக்கு ரொம்ப சாரிடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனியோட கையை பிடிச்சிக்கிட்டு, டே பழனி, உன்னோட மனசை புரிஞ்சுக்காம உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேடாடா, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு உருக மன்னிப்பு கேட்கவும், மச்சான் நீங்களும் ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பண்றீங்க, இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் ஏதோ மனசு வருத்தத்தில் தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏதோ இங்கே பாருங்க மாமா, இங்கே பாருங்க மச்சான், நான் எதுவுமே மனசில் வச்சுக்கல, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டால் என்னால் தாங்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் மனசு உடஞ்சி போனாலே என்னால் தாங்க முடியாது, நீங்கள் எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க, மாப்பிள்ளையோட வாழ்க்கையும் சரி பண்ணிடலாம், நம்ம குடும்பத்தையும் சரி பண்ணிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம குடும்பம் 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டு இருக்கேன், ஆனால் அது இப்போ
நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நம்ம 2 குடும்பமும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, "கோமதி, சக்திவேலும், முத்துவேலும் உன்னை ஏத்துப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல தெரியுமா? இப்படி ஒரு விஷயம் கனவுல கூட நடக்காதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இப்போ அந்த விஷயம் நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காகவும், உங்க குடும்பத்துக்காகவும் சக்தியும், முத்துவேலும் வந்து நிக்கிறபோது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. 30 வருஷமா இது நடக்காதா நடக்காதான்னு எத்தன வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த விஷயம் இப்ப நடந்தத நெனச்சு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, "அம்மா, நானும் 30 வருஷமா அண்ணனுங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்களான்னு நெனச்சுக்கிட்டு தாம்மா இருந்தேன். ஆனா அண்ணனுங்க 2 பேரும் என்னை ஏத்துக்கிட்டத நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லவும், நம்ம காந்திமதி இருந்துட்டு, "கோமதி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன் கோமதி. நீ என்னை தப்பா எதுவும் நெனச்சுக்க மாட்டியே?" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா? என்னன்னு சொல்லும்மா. இந்த இந்த விஷயத்த கேட்டா நீ என்னை தப்பா நெனச்சுக்குவோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடி. ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட கேட்டே ஆகணும்னு மனசு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காம சொல்லுமா. நான் எதுவும் நெனச்சுக்க மாட்டேன் சொல்லுமா" அப்படின்னு சரி கேட்குறாங்க. "இங்க பாரு கோமதி, என்னவோ அரசி கொஞ்ச நாளு எங்க குடும்பத்துல வந்து வாழ்ந்துட்டா. இது எதுவுமே உண்மை இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அரசியால நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அரசி இந்த வீட்ட விட்டு போகும்போது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? குமார் நல்லவனா மாறிட்டான் கோமதி. குமாருக்கு அரசிய கல்யாணம் பண்ணி குடுக்குறியா? உன்ன கெஞ்சி கேட்கிறேன் நானு" அப்படின்னு சொல்லவும், இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம நம்ம கோமதி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. இத கேட்ட பாண்டியன் இருந்துட்டு தலை குனிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அரசி இருந்துட்டு, "இங்க பாருங்க அம்மாச்சி, இந்த இந்த அதாவது நம்பிக்கைன்றது அதாவது நம்பிக்கைன்றது ஒரு முறை தான் அம்மாச்சி வரும். அதனால என்னோட நம்பிக்கை ஃபுல்லா உடைஞ்சிருச்சு அம்மாச்சி. ஒரு முறை நான் அனுபவிச்சதே போதும். என்னோட அப்பா அம்மாவ எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேலும் என்னோட அப்பா அம்மாவ நான் கஷ்டப்படுத்த விரும்பல அம்மாச்சி. அதனால இத பத்தி நம்ம பேச வேண்டாமே" அப்படின்னு சொல்லவும், "இல்லம்மா, குமார் உன் மேல இப்போ எவ்வளோ உயிரா இருக்கிறான்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அ அ அதுக்கு பிராயச்சித்தமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாரி உன்னை வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறான் அரசி. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோயேன். நான் அப்பத்தான் இப்படியெல்லாம் கேட்குறேன்னு நீ என்னை தப்பா நினைச்சுக்காத. அதாவது முத்துவேலும் சக்திவேலும் இதை என்கிட்ட கேட்க சொல்லவே கிடையாது. என்னோட மனசுல என்ன தோணுதோ அதை தான் உன்கிட்ட கேட்குறேன். நீ இப்பவே பதில் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் யோசிச்சு குடும்பமா பேசி குடும்பமா இந்த ஒரு முடிவை எடுங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நல்லதா எடுங்க. இந்த ஒரு முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா வராரு. வந்த உடனே மீனா, என்னம்மா இப்போ வீட்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டாங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கவும், "அப்பா, எல்லாருமே சாப்பிட்டாங்கப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேட்கவும், "அம்மாலாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்காங்க. நீ இந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டேன். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா, இருங்கப்பா போவீங்க" அப்படின்னு சொல்லவும், "இல்லம்மா, வீட்ல நெறைய வேலை இருக்கு. அதுவும் உங்க அம்மாவ தனியா வேற விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால நான் போயிட்டு வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு அரசிகிட்ட வந்து, "அரசி, உனக்கு என்ன இதுல என்ன முடிவு பண்ணியிருக்க? அம்மாச்சி கேட்டத நினைச்சு நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்கவும், "அண்ணி, இதுல என்ன நினைக்க சொல்றீங்க நீங்க? எனக்கு இந்த வாழ்க்கையில சுத்தமா ஒரு நம்பிக்கையே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கைய ஏத்துக்கிட்டா அப்பாக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த வாழ்க்கைய நான் நினைச்சு கூட யோசிச்சு கூட பார்க்கல அண்ணி. இத பத்தி நம்ம பேச வேண்டாமே" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு அரசி, நம்ம 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. கண்டிப்பா குமார் எதுவும் தப்பா எதுவும் பண்ணிட மாட்டான்னு எனக்கு தோணுது. அதனால நீ குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. நான் என்னோட மனசுல பட்டத சொல்றேன். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம் தான். வாழ போறது நீ தானே. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான். அத்தை, நான் உங்ககிட்டயும் சொல்றேன். இந்த அதாவது அம்மாச்சி வந்து கேட்டதுல எனக்கும் சம்மதம் சொல்லணும் தான் தோணுச்சு. ஆனா உங்க விருப்பமும் முக்கியம் இல்ல. அரசியோட வாழ்க்கையில நீங்க தானே முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரும்மா அது இங்க பாரும்மா மீனா,
அதாவது அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்களே முடிவெடுக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுமா. வாழ போகிறது அரசி தானே, அரசி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதாம்மா அரசி. அவளுக்கு வாழணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை சொன்னா நான் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். என்னோட பசங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். என்னோட கௌரவம் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. இனிமே அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, அப்பா எப்போ இந்த வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த வார்த்தையை நீங்க சொன்னதை நினைச்சு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. இத்தனை வருஷமா நீங்க சொன்னதை தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ பசங்களோட சந்தோஷத்தை பத்தி யோசிச்சு பாக்குறீங்க. நீங்க இப்படி பேசுனதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு அரசி கிட்ட போயிட்டு, இங்க பாரு அரசி, உன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு அரசி. உனக்கு வாழணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு உனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லு அரசி, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பா மனசுக்கு சந்தோஷமா அவ்வளோ மனசு நிறைவோட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நாங்க கஷ்டப்படுவங்களை நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லி அரசி பக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அரசி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு கோவில்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சாமியார் வராரு. சாமியார் இருந்துட்டு நம்ம மயிலை பார்த்துட்டு ரொம்பவே பரிதாபமா என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சாமியார் கிட்ட சொல்லவும் சாமியார் இருந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு சொல்றாரு. என்ன முடிவு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.